இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். கர்நாடகாவில் பைக் டாக்ஸிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் பயணிகள் பார்சலாக மாறி பயணிக்கும் நகைச்சுவையான சூழல் உருவாகியுள்ளது. பைக் டாக்ஸி சேவைகள் சட்டப்படி அங்கீகாரம் இல்லாமல் பாதுகாப்பு நிபந்தனைகளை பின்பற்றாமல் செயல்படுவதால் கர்நாடக அரசு தடை விதித்தது. மாநில உயர்நீதிமன்றமும் உறுதி செய்ததை தொடர்ந்து பைக் டாக்ஸி சேவைகள் நேற்று முதல் முழுமையாக தடை செய்யப்பட்டன. இதனால் ராபிடோ, ஊபர், ஓலா போன்ற டிஜிட்டல் பைக் டாக்ஸி நிறுவனங்கள் தங்கள் சேவையை நிறுத்தியுள்ளதாக அறிவித்துள்ளனர். இத்தடையை மீற முடியாத சூழ்நிலையில் சில பயணிகள் பார்சல் அல்லது குரியர் போன்ற பெயரில் பைக் சேவையை தொடர முயற்சித்து வருகின்றனர். சமூக வலைதளங்களில் நீங்கள் பார்சல் ஆகிவிடுங்கள், பயணம் எளிதாக முடியும் என்ற வாசகத்துடன் பகிரப்படும் பதிவுகள் தடைக்கு எதிரான நகைச்சுவையான விமர்சனமாக மாறியுள்ளது. கர்நாடகா முழுவதும் சுமார் 1.2 லட்சம் பைக் டாக்ஸி வாகனங்கள் இயங்கி வந்தன. இதனை நம்பி 6 லட்சம் ஓட்டுநர்கள் இருந்தனர். தற்போது விதிக்கப்பட்டுள்ள தடை அவர்களை வேலை இழப்பிற்கு தள்ளியுள்ளது. நாளொன்றுக்கு 1000 ரூபாய் முதல் 3000 ரூபாய் வரையிலான வருமானத்தை இழந்துள்ளனர் பைக் டாக்ஸி ஓட்டுபவர்கள். வாழ்வாதாரம் பாதிப்பு ஒருபுறம் எனில், மறுபுறம் பைக் டாக்ஸி இல்லாததால் ஆட்டோ, கார்கள் போன்ற சேவைகள் அதிக கட்டண வசூலுக்கு மாறியுள்ளன. கர்நாடகாவின் பெங்களூரு பைக் டாக்ஸிகளுக்கு முக்கிய மையமாக இருந்தது. சிறுதூர போக்குவரத்து தேவையை நிறைவேற்றிய நிலையில் இந்த தடை பயணிகளுக்கும் ஓட்டுநர்களுக்கும் கடும் சிரமங்களை ஏற்படுத்தியுள்ளன. இந்நிலையில் தடை செய்த அரசாணையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என பைக் டாக்ஸி தொழிலாளர்கள் மற்றும் பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக GS பாலமுருகன். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.